Hi friends, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் பார்த்து. ஒரு லாஸ்ட் 2 வீடியோஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா நந்தகுமார்னு ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருப்பாரு பரோட்டா வீடியோ ப்ளீஸ்னு. சரி, அதனால் அவருக்காக இந்த வீடியோ பாருங்கள்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பரோட்டா வீடியோ பார்த்தீங்களா? சாப்பிடணும் போல இருக்குல்ல. பக்கத்தில் எங்கேயாச்சும் உங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட்டான, எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு பரோட்டா கடை இருக்கும். உங்கள் லோக்கல் ஏரியாலே இந்த கடையில் நல்லா இருக்கும்டா, அந்த கடையில் நல்லா இருக்கும்னு உங்களுக்கு ஒரு கடை செட் பண்ணி வச்சுருப்பீங்க. சரி, அது இப்போ நைட் சாப்பிடுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ ஃபேக்ட்ஸ் சொல்கிறேன், கேளுங்க. ஃபஸ்ட்டு பரோட்டாவை கண்டுபிடிச்ச யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுக்கே கிடையாதுங்க. அது யாருன்னா ஸ்ரீலங்காவிலேருந்து வந்து தூத்துக்குடி ஹார்பரில் வேலை பார்த்த ஸ்ரீலங்கன்ஸ் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் பரோட்டாவை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்படியே தான் நம்ம கேரளா, தமிழ்நாடு இந்த ஏரியாவில் மட்டும்தான் பரோட்டா வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. சரியா? பரோட்டாவில் வந்து இந்த ஒரு விட்டமினோ இதுவுமே கிடையாது. பரோட்டா பார்த்தீங்கன்னா இட்ஸ் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். அப்படியே சாப்பிட்டீங்கன்னா அப்படியே ஃபேட்டும் கொலஸ்ட்ராலும் உடம்புல வந்து ஒட்டிக்குங்க. சரியா? இது எல்லாரும் சொல்கிற கதை தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பரோட்டா வந்து உங்களுக்கு காசு கம்மியாக தெரியும், ஆனால் வந்து உங்கள் ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். கண்டிப்பாக என்ன ஹார்ட் டிசீஸ் உங்களுக்கு கொண்டு வரும். ஆனால் 95% ப்ரூவ் ஆயிருக்கு பரோட்டா சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து மைதா மாவு டைரெக்டாக நீங்கள் எடுக்கிற மாதிரி. அதனால் வந்து உங்களுக்கு ஹார்ட் அட்டாக், டயபெட்டிஸான எல்லா நோயும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இது வந்து நிறைய டாக்டர்ஸ் வந்து இதை தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லை, பரோட்டாவில் அலெக்சான் அப்படின்னு சொல்லி ஒரு கெமிக்கல் இருக்குங்க. அதுதான் மைதாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அந்த கெமிக்கலால் என்ன நோய் வரும்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் தாங்க உங்களுக்காக நான் எடுத்திருக்கேன். சரி, இதையும் நான் கேட்டுட்டு நான் சாப்பிடுவேன்டா பரோட்டா, எனக்கு பரோட்டா வேணும்டா அப்படின்னா கண்டிப்பாக போய் சாப்பிடுங்க. அது உங்கள் இஷ்டம். சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்லிட்டேன். சரி, நானும் சில டைம் சாப்பிட தான் செய்வேன். இப்போயாச்சும் சாப்பிடுங்க, அடிக்கடி சாப்பிட வேணாம். சரியா? மொத்தமாக குறைக்கணும்னு யாரும் சொல்ல வேணாம். இப்போயாச்சும் உங்களுக்கு பிடிச்ச நேரத்தில் மாதத்துக்கு 2 தடவையோ மாதத்துக்கு 1 தடவையோ சாப்பிடுங்க. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சோப்பிட போக தட்டிட்டு போங்க. பாய் கைஸ். ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா மறக்காமல் தங்கச்சி மடம் பரோட்டா அங்கே கிடைக்குன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் அந்த பரோட்டாவை பிச்சு போட்டு அந்த சால்னா ஊட்டி சாப்பிட்டீங்கன்னா அப்பா அப்படி இருக்கும்.